ஆல் இன்றைக்கி டே 8 கிளாஸில் ஸ்பேஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பேஸிங்கில் நம்ம வந்துட்டு காமனாக என்னென்ன பார்ப்போம்னா லோட்டஸு, ஸ்டெம்மு, லீஃபு, சர்க்கிள், ஃப்ளவர் இது தான் நம்ம காமனாக பார்ப்போம். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி நம்ம போடலாம் அண்ட் அதை வச்சு நம்ம எப்படி ஸ்பேஸ் வந்துட்டு ஃபில் பண்ணலாம் அதை பற்றின இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லோட்டஸ். நம்ம நார்மலாக லோட்டஸ் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுருணும். நெக்ஸ்ட்டு இந்த சைட் சேம் அதே மாதிரி இந்த சைட். நடுவில் டாட் வச்சிடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்டெம் எப்படி போடலான்னு பார்ப்போம். ஸ்டெம்மு ஃபஸ்ட்டு இது மாதிரி கர்வாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கர்வ்லேருந்து வளைச்சி விட்டு ஒரு ஸ்பைரல். இந்த மாதிரி லைட்டாக ஸ்பைரல் மாதிரி வளைச்சி விடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைரல் வளைச்சி விட்டுருக்கோம் இல்லையா, அதிலிருந்து அகைன் ஒரு கர்வ். இதுதான் ஸ்டெம். நெக்ஸ்ட்டு லீஃப் பார்ப்போம். லீஃப் வந்துட்டு நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, அது வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகாமல் ஒரு லீஃப் போட்டுட்டு ஒரு லைன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்து நார்மல் லீஃப். அகெயின் சேம் லைன் கொடுத்து இப்படி கர்வாக ஹார்ட் மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு லீஃப். நெக்ஸ்ட்டு நார்மலாக எப்பயும் போடுற லீஃப் க்ளோஸ் பண்ண மாதிரி. அகெயின் இந்த லீஃபே 3 போடுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வந்துட்டு நார்மலாக நம்ம எப்போயும் போடுவோம்ல, பிக்கு, ஸ்மாலு, அவ்வளோதான். ஃப்ளவர்ஸுமே ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா பெட்டல்ஸ், அவ்வளோதான். அகெயின் நம்ம எப்பயும் போகிற சேம் ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் போடுவோம். அவ்வளோதான். இந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்து தான் நம்ம வந்துட்டு ஸ்பேஸிங்கை ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்பேஸிங் ஃபில் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெம் டிசைன், இதை ஃபுல்லாக அப்படி போடணும். சேம் இதே மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கேப்லலாம் நம்ம சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதை சுற்றி இப்போ ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி இது சுற்றியுமே நல்லா ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஸ்டெம் போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு லீஃப் கொடுக்க போகிறோம். அது மேலே இந்த மாதிரி லீவ்ஸ் கொடுக்கணும்.
சேம் இதே மாதிரி நம்ம பாக்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துக்கணும். இது மாதிரி ஸ்டெம்மும் மிச்சம் இருக்க கேப் ஃபுல்லாகவே லீவ்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இப்போது இந்த கேப் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடணும். இது மாதிரியே ஃபுல்லாகவே நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு லீஃபு. இந்த மாதிரி லீஃப் கொடுத்துக்கணும் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி லீஃப் வந்துட்டு ஃபுல்லாக போட்டுட்டு இப்போது இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே ஃபில் பண்ணிடணும். சேம் இதே மாதிரி ஃபுல்லாக இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடணும். தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளவர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர். நார்மலாக பெட்டல்ஸ் போட்டும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஹம்ஸ் கொடுத்துட்டு பெட்டல்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். கொடுத்துட்டு நார்மலாக எப்பயும் போல் ஃபில் பண்ணிடணும். சேம் இதே மாதிரியே ஃபுல்லாக பாக்ஸுமே எப்பயும் போல் நம்ம ஃபில் பண்ணிடணும். சேம் அதே மாதிரி ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு லோட்டஸ். லோட்டஸ் கொடுத்து கீழே இந்த மாதிரி போட்டுடணும். நெக்ஸ்ட் இருக்க கேப்ஸ் ஃபுல்லாகவே சர்க்கிள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக எப்பயும் போல் ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான், சேம் எப்பயும் போல் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நார்மலாக ஒரு டிசைன் போட்டு காட்டிருக்கானே
குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்துட்டு அது மேலே டாட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இது ஃபுல்லாமே ஒரே ஒரு டிசைனை நான் ஒரு டிசைனுக்குள்ளே எந்த மாதிரி போடலான்னு நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு லோட்டஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெம்மு. ஸ்டெம் போட்டு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா மேலே லீவ்ஸ், அந்த டிசைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ். அடுத்து ஸ்பைரல் போட்டு ஃப்ளவர் போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த சைடும். நம்ம மேலே பார்த்த டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கணும். மிச்சம் இருக்க இடத்துல நான் ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஸ்பைரலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இப்போ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஸ்பேஸிங் வந்துட்டு இவ்வளோ தான். ஸோ இதையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டே 8 கிளாஸ் இவ்வளோ தான். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடணும். இந்த கிளாஸ் இவ்வளோ தான். இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் டைரெக்டாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.